இந்த வழக்கு அப்படிங்கிறது உங்களை உள்ள வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது உள்ள தொடர்ந்து நீங்கள் பேச விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுக அரசுடைய இது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து திராவிடத்துக்கு எதிரானது, வெறுமனே திருமா விசிகா மட்டும் இல்லை, இது திராவிடத்துக்கு எதிரானது. அப்படிங்கும்போது உங்களை உள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய முக்கியமானது. உங்களுக்கு மன சோர்வை உண்டு பண்ணணும். அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. மற்றபடி உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அது பார்த்துருவோம். என்ன இந்த வந்து நேற்று முந்தான அந்த இதில் அறிவுரை கழகத்தின் மூலமாகவே நீங்கள் வெளியே வர வேண்டியது, அதில் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து வந்திருக்கணும். ஆனால் வந்து கூடுதலாக நாள் கேட்டதுனால 1 மாதம் வந்து தள்ளி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எதிர்பார்க்காம இதாகிடுச்சு. அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, 10-15 நாள் அப்படி ஓடி இருந்த மாதம் இறுதி. ஜனவரி 8ஆம் தேதி வருது, ஜனவரி 8 வந்து வருது. அப்போ வந்து நல்ல தீர்ப்பு வரும், நமக்கு நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்திக்கு சொல்லியிருக்காரு. அவரை விட்டுட்டு தனியாக இருக்கிற அவங்க குடும்பம் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல் அவர் கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்குமா, இல்லை இனிமேல் அவர் வந்து வெளியே வந்து பேசக்கூடாது, பழைய வீரியத்தோடு இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு? இல்லை, சிறையில் அடைக்கிறது, ஒருத்தனை கைது பண்ணுறது எல்லாமே இதுதாங்க. உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து சோர்வு அடைஞ்சிடணும். அடுத்து வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு யோசிக்கணும். திரும்ப மறுபடியும் ஜெயிலா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்ல, அப்போ நீங்கள் வந்து தயங்குவீங்க. அதுதான் இந்த அரசை நடத்துபவர்களுடைய எண்ணமே. ஆட்சியாளர்கள் யாருனாலும் வரலாம், ஆட்சியில் யாருனாலும் மாறி மாறி உட்காரலாம். அந்த நாற்காலியுடைய அந்த புத்தி வந்து ஒன்று தான். அந்த நாற்காலி அதுக்குன்னு தன்மையின்படி தன்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி அச்சுறுத்துறது அந்த நாற்காலியுடைய பண்பு. அப்போ இந்த மாதிரி கைது செய்யப்படுபவர்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முதன்மையாக எடுத்துக்க வேண்டியது. இது பொதுவாக எல்லாரும் சொல்லி அதை சீமான் அவர்களும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. இதனால் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒன்றும் இது கிடையாது, ஊர் அறிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நடந்தது என்னங்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி பாதிக்கப்பட்டவர். இதனால் திருமாவர்களுக்கும் விசிகாவுக்கும் தான் டேமேஜே தவிர அதோட திமுகவுக்கும் தான் டேமேஜ், திமுகவுடைய போலீஸுக்கு தான் டேமேஜ். அதாவது மீடியா முன்னாடி இவ்வளோ லைவாக காணொலியில் இருக்கும்போதே இப்படி பாதிக்கப்பட்டவரை தூக்கி குண்டாஸில் வைக்கிறீங்க அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் கெட்ட பேர். யாருக்கு தூண்டி விட்டவங்களுக்கும் உள்ள தூக்கி வச்சவங்களுக்கும் தான் கெட்ட பேர். இதனால் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதுவும் கெட்ட பேரா? ஒன்றும் கிடையாது. அவர் வெளியே வருவார், அதே மாதிரியான அதே கர்ஜனையோட அவர் பேச தான் போகிறாரு. இன்னும் கூடுதலாக அவருக்கான ஆதரவு பெருக தான் போகுது. அதுவும் இப்போ நீங்கள் வந்து இழுத்து கொண்டு போய் தேர்தல் நெருக்கத்தில் வெளியே வந்தார்னா இன்னும் வந்து களம் சூடு பிடிக்கும்ல. ஆக வந்து அடுத்த விரைவில் வந்து நல்ல தகவல் வரும். இதை தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்திட்ட வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்கார்.